அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு, நம் பித்தோர்கள் என்ற சனி பகவான் வாகனம் என்று அழைக்கப்பட காகத்துக்கு நாம் எவ்வாறு உணவு வைக்க வேண்டும் என்று பார்ப்போம் வாங்க. நம் முன்னோர்கள் தினந்தோறும் காலையில் குளித்துவிட்டு எ எச்சைப்படாமல் முதல் சாதத்தை காக்கைக்கு வைத்துவிட்டுத்தான் உணவு அருந்துவார்கள். ஆனால் இன்று யாருக்கும் தினந்தோறும் காக்கைக்கு உணவு வைப்பது இல்லை. நம் வீட்டில் விசேஷம் அன்று படையல் போடும் பொழுது மட்டும் காக்கைக்கு உணவு வைக்கிறார்கள். நமக்கு பிதர் தோஷம் இருந்தால் நம் வாழ்க்கையில் அடிமேல் அடி விழும். எந்த விசேஷத்துக்கும் தோல்வி மேல் தோல்வி வரும். அடுத்தது என்ன செய்யலாம் என்று ஒரே மனம் குழப்பமாக இருக்கும். அப்படி இருந்தால் உங்கள் பித்தர் தோஷம் இருக்கு என்று அர்த்தம். நீங்கள் காக்கைக்கு உணவு வைத்து அந்த உணவை காக்கை சாப்பிடவில்லை என்றால் பிதர் தோஷம் இருக்கு என்று அர்த்தம். இதில் இருந்து நீங்கள் வெளியே வர நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முன்னோர்கள் இறந்த அந்த தேதியில் திதி கொடுக்க வேண்டும். ஒருவேளை தேதி தெரியவில்லை என்றால் அந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலை அமாவாசை அன்று திதி கொடுக்கலாம். தினந்தோறும் காக்கைக்கு உணவு வைக்க வேண்டும். 7 சனி, அஷ்டமத்து சனி இருப்பவர்கள் எள் தயிர் கலந்த சாதத்தை காக்கைக்கு உணவாக சனிக்கிழமை தோறும் வைக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் நம் சனி பகவானை எவ்வளவு கஷ்டத்திலும் திட்டக்கூடாது. எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் தாங்கும் சக்தி எனக்கு கொடுப்பா என்று நம் மனதார வேண்டிக் கொண்டு இந்த சனிக்கு தேவையான பரிகாரம் செய்து அந்த கட்டத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும். தினமும் காக்கைக்கு சாதம் வைப்பதால் நடக்கும் நன்மைகள்: கண் திருஷ்டி, செய்வினை கோளாறு, வீண் பலி, விபத்து, தீராத கடன் எல்லாம் தீர்ந்து போகும். காக்கைக்கு பழைய உணவுகள், எச்சில் பட்ட உணவுகள் குளிக்காமல் வைக்கக்கூடாது. காக்கைக்கு உணவு பக்கத்தில் தண்ணீர் ஒரு கிணற்றில் வைக்கவும். தலையில் காக்கை கொட்டி விட்டு சென்றால் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். இதையெல்லாம் நாம் செய்வதால் சனி பகவானும் முன்னோர்களும் ஆசி நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும். நன்றி.